வணக்கம். நம்ம பரந்தூர் விமான நிலையம் ப்ராஜெக்டை வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி நம்மளோட தமிழக முதல்வர் கைவிடப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் சட்டமன்றத்தில். அப்போ அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டாக அக்விஸ் பண்ண லேண்டை கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணலாம், சட்டம் அதுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட் எக்ஸ்பிளைன்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். சரி, ஓகே. இப்போது ஆக்சுவலாக வந்து லா என்ன சொல்லுது அப்படின்னா, right to fair compensation and transparency in land acquisition, rehabilitation and resettlement act 2013. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன், ஒரு லேண்டை கவர்மெண்ட் வந்து அக்வீஸ் பண்ணுது அப்படின்னா கரெக்டான காம்பன்சேஷனை கொடுக்கணும். அந்த லேண்டை எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுங்க. ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா RFCTLAAR ஆக்ட் 2013 பாஸ் ஆன ஒரு சட்டம். இந்த சட்டத்தைப்படி தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கான லேண்டை அக்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ லேண்ட் அக்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1700லேருந்து 1800 ஏக்கரை அக்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லேண்டை அக்வீஸ் பண்ணியாச்சு, ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டோம். அக்வீஸ் பண்ண லேண்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு லா வந்து இந்த ஆக்டில், இந்த 2013 ஆக்டில் 2 லா இருக்குது. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் 99. இந்த ஆக்டோட செக்ஷன் 99 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக் கிட்டேருந்து கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்காக லேண்டை வாங்குறாங்க அப்படின்னா எந்த ப்ராஜெக்ட்காக அந்த லேண்டை வாங்குறாங்களோ அந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு செக்ஷன் 99 ஆஃப் த RFCTLAAR ஆக்ட் 2013 சொல்லுது. அப்போ இப்போ இவங்க இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, பரந்தூர் ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ செக்ஷன் 99 வயலேட் பண்ணுதே சார் இவங்க கேன்சல் பண்ணது. எந்த பர்பஸ்க்காக லேண்டை வாங்கினாங்களோ பப்ளிக் கிட்டேருந்து அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த லேண்டை யூஸ் பண்ணணும்னு இந்த செக்ஷன் சொல்லுதே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன சார் எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த லேண்டை நீங்கள் பர்டிகுலர் பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணலான்னு வாங்குறீங்க, ஆனால் அந்த பர்பஸ்க்கு அந்த லேண்டை யூட்டிலைஸ் பண்ண முடியாத சூழ்நிலை, அன்ஃபோர்சின் சர்க்கும்ஸ்டன்ஸ் உருவாகுது. சப்போஸ் அந்த லேண்டே அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுது. சப்போஸ் அந்த லேண்டுக்கு கீழே ஒரு சீஸ்மிக் ஜோன் ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை அதுக்கு கீழே ஒரு ஆபத்தான எரிவாயு இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கும்ஸ்டன்ஸில் அந்த லேண்டை அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா வேற ஒரு பப்ளிக் பர்பஸ்க்கு அந்த லேண்டை நம்ம யூஸ் பண்ண முடியும், ரீபர்போஸ் பண்ண முடியும். இப்போ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு நம்ம அந்த லேண்டை அக்வீஸ் பண்ணோம், அதை கேன்சல் பண்ணிட்டோம். வேற ஒரு பப்ளிக் பர்பஸ்க்கு நம்ம அந்த லேண்டை யூஸ் பண்ண முடியும், அதுதான் எக்ஸப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட போகிறது. ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக உருவாக்குற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் லேண்டை அக்வீஸ் பண்ணுறீங்க. அந்த பப்ளிக் பர்பஸ் இப்போ போயிடுச்சு, கேன்சல் பண்ணிட்டாங்க ப்ராஜெக்டை. வேற ஒரு பப்ளிக் பர்பஸ்க்கு அதே லேண்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இவங்க கீர்த்தனா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்து இதை இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லை இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது அங்கே கொண்டு வரத்துக்கு திட்டமிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொண்டு வர அந்த திட்டம் பப்ளிக் பர்பஸ்க்கானதா இருக்கா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கண்டிப்பாக இதுக்கு வழக்கு போடுவாங்க. எதிர்கட்சியினர் ஆல்ரெடி இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கு போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வழக்கு போட்டால் இந்த RFCLAAR ஆக்ட் படி இவங்க செக்ஷன் 99 எக்ஸப்ஷனுக்குள்ளே வருதா, இவங்க வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிற அந்த பர்பஸ் வந்து செக்ஷன் 99 வருதா அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து இதை பார்ப்பாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 101. இது என்ன சொல்லுது இந்த ஆக்டில் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக லேண்டை வாங்குறீங்க, ஒரு பரந்தூர் விமான நிலையம் இதுக்காக லேண்டை மக்கள்கிட்ட வாங்குறீங்க. 5 இயர்ஸ்க்கு அந்த லேண்டு அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது. எந்த டேட்டில் நீங்கள் அந்த லேண்டை அக்விசிஷன் பண்ணுறீங்களோ
டேட் ஆஃப் அக்விசிஷன். நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு கிடையாது. எந்த டேட்டில் பப்ளிக்கிட்டேருந்து லேண்டை வாங்குறீங்களோ அந்த டேட்லேருந்து 5 இயர்ஸ்க்கு அந்த லேண்டை அன்யூட்டிலைஸ்ட், எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணாமல் சும்மாவே போட்டு கிடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் 101 படி அந்த லேண்டு அந்த பர்டிகுலர் பப்ளிக்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் இந்த ப்ராசஸ். உங்கள் லேண்டே அக்விசிஷன் பண்ணிடுச்சு கவர்மெண்ட், 5 வருஷமாக ப்ராஜெக்டை கிடப்பில் போட்டாங்க. நீங்கள் போய் கேஸ் போட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு, செக்ஷன் 101 படி எனக்கே அந்த லேண்டு திருப்பி வரணும்னு கேஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்டை கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக திருப்பி கொடுத்துடணும். கொடுக்கலைன்னா இந்த செக்ஷன் 101 படி நீங்கள் கேஸை போடலாம். ஸோ இப்போ பரந்தூர் ப்ராஜெக்ட்டுக்கு அக்விசிஷன் பண்ணி 5 இயர்ஸ்லாம் ஆகலை, ஆனால் 5 இயர்ஸ் அவங்க சும்மாவே விட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்டு அந்தந்த ஓனருக்கு போயிடும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வேறு இண்டஸ்ட்ரியோ வேறு பப்ளிக் பர்பஸ்க்கோ ஏதோ அந்த லேண்டுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் டைமுக்குள்ளே அதை பண்ணி முடிக்கணும். ஆல்ரெடி 1 or 2 இயர்ஸ் பாஸ் ஆகிட்ருக்கும். அப்போ இன்னொரு 3-4 இயர்ஸ்க்குள்ளார அந்த விஷயத்தை அவங்க அந்த லேண்டில் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டும் செல்லுபடி ஆகும். ப்ளஸ் செக்ஷன் 99 இருக்கக்கூடிய எக்ஸப்ஷனில் அந்த அவங்க வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பர்பஸ் கவர் ஆகுதா அப்படின்றதையும் பார்ப்பாங்க கோர்ட்டில். ஸோ இந்த சிக்கல்லாம் இந்த லேண்ட் அக்விசிஷன், இந்த பரந்தூர் விமான நிலையம் லேண்ட் அக்விசிஷனில் இருக்குது. பார்ப்போம் கவர்மெண்ட் என்ன பர்பஸ்க்கு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அது கோர்ட்டில் அவங்க கரெக்டாக வாதாடி நிற்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.